கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். யோசுவா 3 அதிகாரம் 5 வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கு. இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக இந்த மாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா என்னன்னே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், 24 மணி நேரம் நம்ம கர்த்தர் பிரியமானபடிதான் வாழ்ந்தோமா? அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, 24 மணி நேரம் தேவன் கிருபை தராரு, பாதுகாக்கிறாரு, ஜீவனை தந்திருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கைய பிரச்சனையா இருக்கலாம், பிசினஸ் பிரச்சனையா இருக்கலாம், நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கும், மன அழுத்தத்தில் இருப்போம், பல பிரச்சனைகள் உண்டு. நைட் நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 1 அதிகாரம் 29 வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்தில் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நைட் நேரத்திலே தேவையில்லாத எந்த ஒரு எண்ணமும் வரக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க கூடாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இப்போ இன்னைக்கு செய்திக்கு வருவோமே, நாளைக்கு பரிசுத்தம் ஓய்வு நாள். சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுக்கணும், குடும்ப ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், என் கூட கர்த்தர் பேசணும், நான் தேவனோட சமூகத்திலே அதிக அளவில் விழித்திருக்கணும், பைபிள் வாச புரிய மாட்டுக்கு, நான் வேதத்தை தியானிக்கணும். இப்படி எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு. நைட் நேரத்தில் ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதா, ரொம்ப பிரச்சனையில் இருக்கா, ரொம்ப போராட்டத்தில் இருக்கா, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம கையில செல்போன் இருக்குப்பா, இந்த செல்போன்ல நம்ம ஒன்று பார்த்தா இன்னொரு பக்கம் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாம ஒரு சின்ன காரியம் நம்ம கண்ணில் வந்தாலோ, இல்லை தேவையில்லாம நம்ம பார்த்தாலோ, எதுவா இருந்தாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவா இருந்தாலும் உடனே தேவன் பக்கம் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்யணும். உன் கண் தெளிவா இருந்தால், இன்னைக்கு நம்ம கண் எப்படி இருக்கு, நம்ம கண்ணில் பார்க்கிற பார்வை, நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் ஏதாவது நம்ம இதயத்துக்குள்ள இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது செய்த பாவங்கள் இருக்கா? ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள்
ராத்திரி நேரத்துல தனி ஜெபம், அப்பா நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போறேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி கூட்டு போங்கப்பா. ஆலயத்துக்குள்ள போகும்போது என்னை பரிசுத்தப்படுத்தி கூட்டு போங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. என் கண்ணை கழுவுங்கப்பா, என் இருதயத்தை கழுவுங்கப்பா. தலையிலிருந்து உச்சங்கள் வரை உமக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கும் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாயில தேவையில்லாம பேசின வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. என்னோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதுவா இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்ப கத்தருடைய பிள்ளைகள் முதலாவது தேவனோட ஒப்புரவாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா சுத்திகரிப்பு முக்கியம். சுத்திகரிப்பு முக்கியம். நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் உண்டு. நம்ம கையில இருக்கிற செல்போன் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது. வீட்டுல பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க ஒரு பணம் தேவைப்படுது. நமக்கு பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு கிஃப்ட் இறங்கி வரும். அந்தந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு என்ன வேணும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். பரலோகத்துக்கு வேலை செய்யணும். பரலோகத்துக்கு வரும்போது ஆத்துமா கொண்டு வரணும். உலகத்துக்கு வேலை செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இதான் 40 நாள் பாஸ்டிங். இந்த நிமிஷம் வரையும் ஆச்சு. பரலோகம்தான் போசிக்கு. எப்படி? இருதயத்தில் எடுத்த தீர்மானம் தேவன் பார்ப்பாரு. எனக்காக வேலை செய்ய நினைக்கிறானே. குடும்பமாக தேவன் அருளிய அப்பம் ஊழியம், முழு நேர ஊழியம். கர்த்தரோட கிருபையினாலே கர்த்தர் மட்டும்தான் பாதுகாப்பு. இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில வியாபாரம் பார்க்குறீங்களா, விவசாயம் பார்க்குறீங்களா, ஒரு ஆபீஸ் வேலை பார்க்குறீங்களா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, படிக்கிற பிள்ளைகள் இணைந்துக்கிறீங்களா, காலேஜ் படிக்கிறீங்களா, வெளிநாட்டுல இருக்கிறீங்களா, வேற வேற தேசத்துக்குள்ள இருக்கிறீங்களா, நைட் நேரத்தில் ஒருவேளை தனிமையா இருக்கிறீங்களா, இல்ல விதவையா இருக்கிறீங்களா, இல்ல ஹாஸ்டல்ல இருக்கிறீங்களா, ஹோம்ல இருக்கிறீங்களா, முதியோர் இல்லத்துல இருக்கிறீங்களா, இல்ல மாசமா இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலும் சரி பரலோகத்துல தேவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். நம்ம எந்த வீட்டுக்குள்ள, எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கல்வி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாளைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்போ இரவு நேரத்துல நம்மை நாம் என்னோட சமூகத்துல அர்ப்பணித்தாலே போதும். நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் உண்டு. நிறைய வீட்டுல கடன் பிரச்சனை தான். நைட்டான நிம்மதியா இருக்காது. நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கே ஜெபம் ஆரம்பிச்சிடணும். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. அப்ப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா மிகுந்த கிருபை வேணும். அந்த மிகுந்த கிருபை எப்பம்பா கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நாளைக்கு காலையில நான் ஆலயத்துக்கு போனேன், எனக்கு மிகுந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நைட் நேரத்துல சிந்தனையில வீணான காரியம் வரக்கூடாதா? அப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்துக்குள்ள இருளான காரியம் வரக்கூடாதா? அப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி நம்ம என்னோட சமூகத்துல தாழ்த்தும் போது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்ப பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மிகுந்த கிருபை வேணும். அதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நாளைக்கு என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்ப்பா,
ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. எனக்கு வேலையில எனக்கு ஒரு உயர்வு வேணும்ப்பா. ஒருவேளை கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதிருக்கலாம். கேட்கலாம், அப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் வேணும்ப்பா. எனக்கு அற்புதம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்கும்போது தேவன் நமக்கு தரணும். நம்ம நைட் நேரத்திலே எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவையில்லாமல் எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல போறதுக்கு இந்த இரவு நேரத்துல உங்க ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே உங்க சமூகத்திலே எங்களை தாழ்த்தீரம் அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துணிகரமான பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், கத்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை மன்னித்து உங்க கிருபையால் நிரப்புங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நைட் நேரத்துல தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. நன்றி செலுத்த கிருபை தாங்க. செல்போன்லயோ தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்லயோ தேவையில்லாம மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசும், ஏவல்ல எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சுத்தி எறிங்க, கத்த சுத்தி எறிங்க, கத்த சுத்தி எறிங்க. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளுக்கு இரவு நேரத்திலே இன்பமான ஒரு தூக்கம் தாங்க, சுகமா தங்கி இருக்கட்டும். கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். பிள்ளைகள் இதயத்துக்குள்ளே கவலை, வேதனை, துக்கம், கண்ணீர், கடன் பிரச்சனை, உபத்திரங்கள், பாடுகள் எதுவா இருந்தாலும் என் தேவன் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன காயத்தோடு, வேதனையோடு, மன கலக்கத்தோடு, மன பாரத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. கற்பதுனிக ஜெபினா கர்த்தர் மனமரங்க. மாசமா இருக்கான் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறான் கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபினா கர்த்தர் கூட இருந்து திருமண தேவையை சந்திங்க. ரட்சிக்கப்பட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த காரியத்துல குறை இருக்கும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். வெளிநாட்டுல இருக்காங்க, அங்க இருக்கிற இடத்துல சகலமான காரியத்தையும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலைடிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள், தேவையில்ல எண்ணங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் இருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபடுறாச்சா. அதிகாலையில் தேவனோட சமூகத்திலே காத்திருக்கணும். ஆலயத்துக்கு போகணும். அந்த கிருபை தாங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க, பூரண சுகம் கட்டளிடுங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க. எந்த குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட நிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அப்ரோஜமான ஊழியக்காரன்பா, நைட் நேரத்துல யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ, டிரைவிங் லைன்ல இருக்காங்களோ எல்லாரும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க வாழ்க்கையில நாளைக்கு ஒரு அற்புதத்தை கட்டளிடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். ஆலயத்து புறப்பட்டு போக, குடும்பமா புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை கட்டளிடுங்க. இரவு நேரத்துல சீக்கிரமா படுத்துவங்க கர்த்தர் கிருபை கட்டளிடுங்க. அதிகாலை வேளையில ஆலயத்துக்குள்ளே அப்பா நாட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. எல்லா தேச ஜனங்களுக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க. இரவு நேரத்திலே சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக தனிப்பட்ட நேரத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பரில் தொடர்பு கொண்டால் நேரடியாக ஜெபிக்க தேவன் கிருபை செய்வார். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.